Hi friends, welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு வந்து எல்லா சைட்லேயும் நான் 12 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சைடில் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அது செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் கட் பண்ண போகிறேன். அதை அளவு வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்போ சார்ட் ஒட்ட போகிறேன். பிளாக் கலர் சார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஒட்டுங்க. பிளாக் கலர் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் சார்ட் ஒட்டினா தான் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு இது அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சார்ட் வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, கார்ட்போர்ட் வந்து நம்ம 12 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணி எல்லா சைட்லேயும் 1 இன்ச் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ தெரியுது உங்களுக்கு, ஒட்டும்போது தெரியும் 4 சைட்லேயும் ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி நான் சைடில் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைட்லையும் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபெவிகால் போட்டு, இல்லை ஃபெவிகால்னா க்ளூகன் கூட வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லைன்னா அவந்து வரும். இந்த மாதிரி நம்ம 4 சைட்லேயும் ஒட்ட போகிறோம். மடித்து கட்லாம் நான் பண்ணல, அப்படியே மடித்து விட்றேன். பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். அந்த 4 மூலையை கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணலை. கட் பண்ணிவிட்டு அதை விட சின்ன சைஸில் நான் ஒரு சார்ட் எடுத்து உள்ளே ஒட்ட போகிறேன். உள்ளே ஒட்டுற சார்ட் நான் எப்படி கட் பண்ணேன்னா, நம்ம வெளியே இருக்க சார்ட் வந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளே ஒட்டுற சார்ட் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு எல்லா சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு உள்ளே ஒட்டிக்கிறேன். அது மேலே அந்த எக்ஸஸ் அந்த கார்ட்போர்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் நான் அந்த இடத்துல ஒட்டுறேன். நான் சைடில் வந்து தூக்கிட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் கை வச்சு கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பிளாக் கலர் சார்ட்டே எடுத்துக்கோங்க, அதுதான் இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த 4 பீஸ் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட் ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீஸ் மட்டும் ஒட்டிக்கோங்க. இனி 2 பீஸ் வந்து நம்ம சைஸ் வந்து சின்னது பண்ண போகிறோம். அது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். நான் முழுசாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் நான் சின்னது பண்ணி எடுக்கிறது சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அதோட அளவு வச்சு 2 இன்ச்சு இன்னும் நீங்கள் 2 இன்ச் டேரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நான் அதை வச்சே கட் பண்ணிக்கிறேன். அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு கார்ட்போர்டை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ நான் மீதி இருக்கிறதுலேயே பிளாக் கலர் சார்ட் ஒட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் அதே மாதிரி சார்ட் ஒட்டி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளெல்லாம் தெரியுதுன்னு அது பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒட்டுற இடத்துல அந்த இடத்துல மறைஞ்சிடுது, அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் அதையும் ஃபெவிகால் போட்டு அந்த நம்ம பெருசாக செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து 2 சைட்லேயும் ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயே நம்ம ஒட்ட போகிறோம். இந்த சின்ன பார்ட் வந்து இந்த மேலேயும் கீழேயும் ஒட்டணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணி வைக்க போகிறோம். எப்படி பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் எல்லாமே ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்படி தான் நமக்கு கிடச்சிது. இப்போ நான் வந்து தொட்டாங்குச்சி கோகோனட் சேல்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் மலையில் ஊறி இருந்துச்சு எனக்கு, அதனால் இதில் இருக்க நாரெல்லாம் எனக்கு போயிருச்சு. ரொம்ப நாள் ஆனதுனால நாரெல்லாம் போயிருச்சு. நீங்கள் புதுசு எடுத்திங்கன்னா பிளேடு இல்லைனா கத்தி ஸ்டாண்ட் பேப்பரு இந்த மாதிரி வச்சு நல்லா அதை சுரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பாத்திரங்கள் வர நார் இருக்கு இல்லைங்களா, அது கூட போட்டு நல்லா சுரண்டிக்கலாம், கம்பி நார் போட்டு. இப்போ இதெல்லாம் துண்டு துண்டாக உடச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு க்ளூகன் வச்சு அது ஃபுல்லாக அப்படியே ரேண்டமாக ஒட்டிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடில் இருக்க மாதிரி. இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். கொஞ்சம் கேப் வர மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இந்தளவுக்கு கேப் விட்ருக்கேன்ட்டு. கேப் வச்சு ஒட்டினீங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். கேப்லாம் ஒட்டினீங்கன்னா நல்லா இருக்காது இந்த கிராஃப்ட்டுக்கு. முழுசாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் நம்ம முடிச்சது. பார்த்தீங்களா, கேப் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க.
பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். இந்த பெயிண்ட் வந்து நான் அந்த கோகனட் ஷீல் மேலே மட்டும் அடிக்க போகிறேன், தொட்டாங்குச்சி மேலே மட்டும். அந்த பிளாக் கலர் சார்ட்டில் வந்து படக்கூடாது, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கோகனட் இது மேலே படக்கூடாது, அந்த கோகனட் ஷீலில் மட்டும் அடிச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ள ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஸ்வீட் ஹோம்னு எழுதி வச்சுக்கலாம். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.